الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய பாடங்களை வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்து அல்ஹம்துலில்லா கிதாபு சலாத்துடைய பாடம் வரிசையாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு பாடங்களாக கடந்து வந்தோம். முஃப்சிதாத்து சலாத்தோடு முடிந்ததற்கு பின்பு சலாத்து தத்தவ் சுன்னத்தான தொழுகைகள் என்னென்ன என்பதை பற்றி பாடம் பார்த்து வருகிறோம். அதாவது பாபு சலாத்தி தத்தவுஇ, தத்தவுடைய தொழுகையின் பாடங்கள், அதாவது சுன்னத்தான நஃபிலான தொழுகை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் நஃபில் என்பதும் சுன்னத் என்பதும் மஸ்னூன் மந்தூப் என்பதும் முஸ்தஹப் என்பதும் முரகப் ஃபீஹி என்பதும் ஹசன் என்பதும் இவை அனைத்தும் ஒரே பொருளை ஒரே மானாவை கொண்டதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் சலாத்து தத்தவோ, அதாவது நஃபிலுடைய அல்ல சுன்னத்துடைய பாடங்கள். இதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இதிலே ஒவ்வொரு பாடங்களாக நாம் கடந்து வந்தோம். அதாவது தராவியுடைய தொழுகையை பற்றி பார்க்கப்பட்டது. அதேபோல் சுன்னத்தான, அதாவது முன்பின் சுன்னத்துகள் சம்பந்தமாக பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து முஅக்கதாவான சுன்னத்துகள் சம்பந்தமாக பார்க்கப்பட்டது. அதே போல் வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய வித்ருடைய தொழுகை சம்பந்தமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அதாவது கியாம் ரமதான், ரமதான் மாதத்திலே கியாம், ரமதான் மாதத்துடைய இரவு தொழுகை சம்பந்தமாகவும் பார்க்கப்பட்டு வந்தது. இங்கே நாம இப்போ சுன்னத்தான தொழுகையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 83வது பாடம். இங்கே நாம பார்க்க போற பாடம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன பாடத்தை நாம பார்க்க போறோங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்ப இந்த பாடத்துல நாம பார்க்கக்கூடிய பாடம் என்ன பாடம் அப்படின்னா, லுஹா தொழுகை பற்றி பார்க்க போறோம். அதே மாதிரி கியாமுல் லைல், அதாவது தஹஜ்ஜுத், ரெண்டுமே சொல்லிக் கொள்ளலாம். இரவு தொழுகை பொதுவாக ரமதான் அல்லாத நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது கியாமுல் ரமலான் என்பது ஒன்று, அதே மாதிரி கியாமுல் லைல் என்பது ஒன்று. கியாமுல் லைல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுவதும் தொழுத தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை சொல்றோம்ல, எல்லா நாட்களும் தொழுவாங்க. கியாமு ரமலான் என்பது ரமலான் மாதத்துல எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு மேற்படியாக ஜாயிதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகை. அதுக்கு தான் தராவிய என்பதாக சொல்லப்படும். இந்த கியாமுல் லைல், அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக கூறுகிறோம் அல்லவா, 11 ரக்காத், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலும் தொழுதார்கள், ரமலான் அல்லாத மாதத்திலும் தொழுதார்கள், வாழ்வு முழுவதும் தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத காலத்திலே 11 ரக்காத் தொழுதிருக்கின்றார் என்பதாக வருகிறது அல்லவா. அது அல்லாமல் கியாமுர் ரமலான், ரமலானுடைய இரவுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் என்ற தொழுகையை தொழுததாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஹஜ்ரத் சஹாபாக்களுடைய காலத்துல தொடராக நடந்து வருகிறது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய பாடம் லுஹாவுடைய தொழுகை, கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜுத். கியாமுல் லைல் மற்றும் தஹஜ்ஜுத் ரெண்டு ஒன்று தான். அதாவது லுஹாவும் இரவு தொழுகையும், லுஹாவும் இரவு தொழுகையும் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம். ஃபதஹஜ்ஜுத் பிஹி நாஃபிலத்தல் லக் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, தஹஜ்ஜுடைய தொழுகை. அதே மாதிரி லுஹாவை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த லுஹாவுடைய நேரத்தை பத்தி சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு என்னது, இந்த பாடங்களை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சரி, இங்க பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக நாம் அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டோருங்கிற அடிப்படையில் உள்ள எதை பற்றி பேச போகிறோம் என்பதை சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த பாடத்திலையும் நம்ம 3 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதலாவது தொழுகை லுஹா தொழுகையின் முறை. லுஹா தொழுகையின் முறைனா என்ன, லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்து, அதே மாதிரி எப்படி தொழுகிறது, அதுபோல் நேரம் என்ன, இதுவெல்லாம் பற்றி என்ன செய்வோம், லுஹா தொழுகை பற்றி பார்க்க போகிறோம். சில நேரங்களில் அந்த சிறப்புகள் கூட முடிஞ்சால் ஒரு சில சிறப்புகள் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா தொழ வேண்டிய ஒரு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய தோழர்களுக்கு ஹாஸாக குறிப்பாக சொன்ன விஷயங்கள். உதாரணமா அவுசானி ஹலீலி என்பதாக ஒரு சஹாபி சொல்றதை பார்க்குறோம். அவுசானி ஹபீபி என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர்ல ஒருத்தங்க என்னது ஹபீபிமாங்க, ஒருத்தங்க ஹலீலின்னு சொல்லுவாங்க. தொழுதுட்டு மூணு விஷயத்த சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் லுஹா தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகை விடாதீர்கள் என்பதாக அவர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் லுஹா தொழுகையை தொழுது வந்ததையும் நாம் பார்க்கின்றோம். லுஹா தொழுகையுடைய விஷயத்துல பல சிறப்புகள் இருக்கு, பல விதமான சிறப்புகள். அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, உடம்புல அல்லாஹு தாலா எலும்புகளை படைத்திருக்கின்றனோ மூட்டுக்கள், ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு நாளும் நாம் சதக்கா கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அப்போ 300க்கும் மேற்பட்ட மூட்டுகள் எங்கிருந்து கொடுக்க? அப்ப அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய தொழுகை தொழுதால் அதற்கு நீங்கள் சதக்கா கொடுத்ததுக்கு ஈடாகிவிடும் என்பதாக சொன்னாங்க. அவ்வளவு வரைக்கும் லுஹா தொழுகையுடைய முறை. நாம் ஏன் இந்த இடத்துல ஒரு சில சிறப்புகளை சொல்கின்றோம் என்றால், இங்கு படிப்பதன் நோக்கம் அசல் என்னன்னு சொன்னா சட்டத்தை தெரிந்து கொள்வது, அதனுடைய முறைகளை அறிந்து கொள்வதல்ல, மாறாக அதை அமலிலே கொண்டு வருவது. அதனாலதான் இந்த சிறப்புகளை சொல்றோம். லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்தும் போது ஒரு சில சிறப்புகளை சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகையை பத்தி சொல்லவே தேவையில்லை. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புனிதமான நேரம் என்பது தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையில அவங்க இஸ்திக்ஃபார் செய்யறது அல்லாஹ் விரும்புறான். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மற்ற தொழுகை நம்ம மற்ற நேரங்கள் எல்லாம் நாம அல்லாஹ்வை அழைக்கணும், அல்லாஹ்வை அழைச்சு என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டிய நிலை வரும். ஆனால் இந்த நேரத்துல மட்டும் இப்போ தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி சொல்ல தேவையில்லை. மற்ற நேரங்களெல்லாம் நாம அல்லாஹ்வை அழைக்கணும். ஆனா அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வந்து என்ன செய்யறான், நம்மளை அழைக்கிறான். உங்கள்ட்ட யாராவது ஃபஹல்மி முஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க இருக்கிறீங்களா, ஏதாவது தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா, அவருடைய நான் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா வந்து கேட்குறான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நேரமாக இருக்கு தஹஜ்ஜுடைய நேரம். அதனால அந்த தொழுகை பேணி தொழுகணும் அவசியமானதாக இருக்கு. சரி, அடுத்து முறையும் நேரமும். தஹஜ்ஜுத் தொழுகையுடைய நேரம், அது முறை என்பதை நான் பார்க்க போறேன். இந்த மூணு விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல காண போகின்றோம். பாருங்க, முதலாவது மெத்தட் ஆஃப் லுஹா, தஹஜ்ஜுத் பிரேயர், மெத்தட் அண்ட் டைம். இந்த மூணு விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்க பார்ப்போம். பாடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி, இபாரத்துகளை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சுருக்கத்தை நம்ம பார்த்துக்கொள்வோம். லுஹாவுடைய தொழுகையை பத்தி பார்க்க போறோம். லுஹாவுடைய தொழுகை என்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லுஹாவுடைய தொழுகை மிகச் சிறந்தது. லுஹாவுடைய தொழுகை தொழுவது சுன்னத். அதுல குறைஞ்சது 2 ரக்காத் தொழுவது. பரிபூர்ணம் என்று எடுத்துக்கொண்டா 8 ரக்காத், நடுநிலைமை சொல்லலாம். அதிகப்படியானது அப்படின்னு சொன்னா 12 ரக்காத். இப்ப இதுல வந்து எந்த அளவுக்கு சொன்னா 2 ரக்காத்து, 8 ரக்காத்து, 12 ரக்காத்து என்று சொல்லப்படுது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு சிறப்பு இருக்கு. ஒருத்தர் 2 ரக்காத்து தொழுகிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் என்னது, காஃபிலீன், அதாவது மறதியாளர்களில் எழுதப்பட மாட்டார். லுஹாவுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுதா. 4 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறாருன்னா முஹ்சினீன், உபகாரம் செய்தவர்கள் எழுதப்படுவார். சரி, 6 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறார், கானிதீன், அல்லாஹ் வழிபடக்கூடியவர்கள் எழுதப்படுவார். 8 ரக்காத் தொழுகிறார் ஒருத்தர், அவர் ஃபாயிசீன், வெற்றியாளர்கள் எழுதப்படுவார். 10 ரக்காத் தொழுதார், 10 ரக்காத் தொழுதார் லுஹாவுடைய தொழுகை, அவருக்கு அன்றைய தினத்துல எந்த பாவமும் எழுதப்படாது. இந்த அளவுக்கு எனக்கு சிறப்புகள் அதுக்கு இருக்குது. எந்த பாவம் எனது அல்லாஹ் தஆலா எழுத மாட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி 12 ரக்காத் தொழுதாலும் அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம சொல்லி காண்பிப்போம். சரி, அப்போ 12 ரக்காத் அதிகப்படியானதுங்கிறது 12 ரக்காத்தாக இருக்கு. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மத்தியில் என்ன செய்யறது, சலாம் கொடுக்கிறது. 2 ரக்காத்தா தொழுகிறது. அப்ப அதனுடைய நேரம் என்னன்னு சொன்னா, சூரியன் உயர்ந்ததிலிருந்து உச்சி சாயும் வரைக்கும், சூரியன் உயர்ந்ததிலிருந்து உச்சி சாயிற வரைக்கும் அதனுடைய டைம் இருக்குது. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப உச்சி சாயறதுக்கு முன்னாடி உச்சின்னு போட்டிருப்பாங்களா, உச்சி அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது, அந்த லுஹாவுடைய தொழுகையை முடித்துக் கொள்றது. அது வந்து என்னது, லுஹாவுடைய நேரமாக இருக்குது. சரி, இது லுஹாவுடைய தொழுகை நேரம். சரி, அடுத்ததாக அதாவது கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், இதனுடைய சிறப்பு நம்ம சொல்லணும். முதல்ல நஃபில் தொழுகையில இரவுடைய தொழுகை இருக்க ரொம்ப வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகல்ல தொழக்கூடிய தொழுகையை விட இரவுல தொழக்கூடிய தொழுகை இருக்க மிக உயர்ந்ததாக இருக்கு. ஏன்னா அதுல வந்து இஹ்லாஸ் அதிகமா இருக்கும், அமைதி இருக்கும், ஓர்மை இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அதனால தான் அதுவும் என்னது, அதுல சிறந்தது என்னன்னு சொன்னா, ஒருத்தர் என்னது 6 பகுதியா பிரிக்கிறாருன்னு சொன்னா அதுல வந்து 4வது பகுதி 5வது பகுதி இப்படி தொழுறது சிறந்தது. 4வது பகுதி 5வது பகுதினா கீழே இருந்து வரணும். அதாவது மேல கடைசி நேரம் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி வந்துடும். அந்த ஃபஜ்ர் உதயமாகும்ல, அதுக்கு முன்னாடி உள்ள டைம்கள் இதுக்குள்ள அடங்கும்.
அப்போ அந்த டைம்ல தொழுகிறது 4வது பகுதி 5வது பகுதியாக என்ன செய்யறது, 6 பகுதியில 6ஆ பிரிச்சேன்னு சொன்னா 1 2 3 4வது பகுதியாக தொழுகிறது அல்லது 5வது பகுதியாக தொழுகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கு. சரி, ஒருத்தர் இரவு 2ஆ பிரிச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யறது, 2வது பகுதியில தொழுது கொள்றாரு, கடைசி பகுதியில அவர் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொள்றாரு. சரி, 3 பகுதியா பிரிக்கிறார் ஒருத்தர், 1 2 3ன்னு பிரிச்சா அவர் நடுவில் உள்ள பகுதி இருக்குத அதை தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக புழங்கிக் கொள்றது, பயன்படுத்தி கொள்றது, அந்த நேரத்தை தொழுகையை நிறைவேற்றுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கு. சரி, அதே மாதிரி முழு இரவு நின்று வணங்கலாமா? என்னைக்காவது ஒரு நாள் வணங்கி கொள்ளலாம், ஒரு 2 நாள் வணங்கி கொள்ளலாம். டெய்லி முழு இரவு நின்று வணங்குறது இருக்க மக்ரூஹ். ஏன்னா அதுல அது நபியினுடைய முறையும் கிடையாது. நம்ம பார்க்குறோம் ஹதீஸ்கள் அதற்குரிய சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சில விஷயங்களை ஹக்குடைய விஷயங்களை எடுத்து சொன்னதை பார்க்குறோம். ஹக் இருக்குது, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஹக் இருக்குது, அந்த கண்ணுக்கு இருக்குது தூக்கம்ங்கிற ஒரு உரிமை, தூக்கங்கிற அந்த அந்த பொறுப்பு அந்த கண்ணு கடமை இருக்குது, அதற்குரிய அது தேவை இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அது மனைவியுடைய ஹக்கை சொன்னாங்க. அதனால டெய்லி என்ன செய்யறது, நின்று தொழுவது மக்ரூஹா இருக்கு. சரி, அப்போ தஹஜ்ஜுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுருக்கமான ரக்காத்துக்கு ஆரம்பிக்கணும். ஆனால் எடுத்த உடனே பெரிய சூறா ஓதக்கூடாது. அதாவது மீடியமாக சொல்லுவாங்களே, முதல் ரக்காத்தில் குலியாய்கள் குல்லுவல்லாவது ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. முதல் ரக்காத்தில் குலியாய்களும் 2வது ரக்காத்தில் குல்லுவல்லா சூறா ஓதி அதை என்ன தொழுக ஆரம்பிச்சோன்னா அப்படியே தொழுக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுரும். சரி, ஆனால் தூங்கும்போதே தஹஜ்ஜுடைய நியத்தில் படுத்தரணும். தூங்கும்போதே தஹஜ்ஜுடைய நியத்தில் படுத்தரணும். ஆனால் என்னது, அப்போ என்ன செய்யறதுன்னா தஹஜத்தை படுக்கும்போது நியத்து வச்சுக்கொள்றது. அதே மாதிரி யாருக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் தொடர்ந்து தொழ முடியுமோ அவர் அதை என்ன செய்யணும், தொடர்ந்து தொழக்கூடியவருக்கு விட்டு விட்டு தொழக்கூடாது. சரி, அதே மாதிரி 2 ரக்காத்துக்கு ஒருக்க சலாம் கொடுக்கறது, அதுவும் சரி. அதே மாதிரி எல்லா ரக்காத்தையும் சேர்த்து ஒரே சலாத்தில் முடிச்சாருன்னு சொன்னால், அல்லது ஒரு ரக்காத்தை கொண்டு என்ன செஞ்சாரு அது தொழுதாலும் சரி, ஒரே ஒரு ரக்காத்தை மட்டும் தொழுதாலும் சரி, என்னது அதை கொண்டு என்ன ஆயிரும், தொழுத கூடிரும், ஜாயிஸ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே மாதிரி அவர் என்ன செய்யலாம், அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒவ்வொரு 2 ரக்காத்துலையும் என்ன செய்யலாம், ஒரு தஷஹுத் ஓதிக்கொள்ளலாம். சரிங்களா, அல்லது 3 ரக்காத்துல 4 ரக்காத்துல என்ன, அதே மாதிரி அதிகமான தஷஹுதாத் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. சரி, அதே நேரத்தில் ஒரே தஷஹுதில் கடைசி ரக்காத்தில் மட்டும் தஷஹுத் ஓதி முடிச்சு கொள்ளலாம். ஆனால் என்னது, ஒவ்வொரு ரக்காத்துலையும் தஷஹுத் ஓதக்கூடாது, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதக்கூடாது. 2 ரக்காத்து 3 ரக்காத்து 4 ரக்காத்து இப்படி போதிக்கலாம், 2 அல்லது 3 அல்லது 4 இப்படி. சரி, அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார், ஒரு எண்ணிக்கை நியத்து வச்சார். அவர் நினைச்சா கூட்டிக்கணும்னு சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது 2க்கு முன்னாடி கூட்டுறது குறைக்கிறது இருக்க, அதுக்கு முன்னாடி நீயத்தை கொண்டு நான் கூட்ட போகிறேன் குறைக்க போகிறேங்கிற நீயத்து வந்தணும். உதாரணமாக 4 ரக்காத் தொழுகிறாரு, 3வது ரக்காத்தில் ஒரு 5 அவர் 8 ரக்காத் தொழு நீயத்தை வச்சு தொழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 2 தொழுகிறாரு, 2 தொழும்போது நான் 6ல் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 6க்கு முன்னாடி வந்துடணும் அந்த நியத்து. 6வது தொழுது முடிச்சுட்டு 6வதுடைய முடிவில் நான் 6 முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு, இப்போ 5 ஓதும்போது 5 வரும்போது நான் 6 முடிக்க போகிறேன்னு சொல்லிடணும். அதே மாதிரி ஒரு 5 நியத்து வச்சு 4 நியத்து வச்சு தொழுதாரு, ஆனால் 6 தொழு நினைக்கிறாருன்னா 4க்கு முன்னாடி என்ன செஞ்சோம், நியத்து வந்துடணும். 4 முடிக்கும் போது நான் என்ன செய்கிறேன், 5 தொழுறேன்னு சொல்லி அப்படி நியத்து வைக்கக்கூடாது. அதுதான் அந்த 2க்கு முன்னாடி வந்துடணும். சரிங்களா, அதே மாதிரி ஒருத்தர் 4 ரக்காத்து நியத்து வச்சாரு, 2 ரக்காத்தில் 2 ரக்காத்துல என்ன செஞ்சுட்டாரு, குறைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், சலாம் கொடுத்தாருன்னா கூடிடும். ஆனால் என்னது, வேணும்னே எந்த நியத்தும் இல்லாமல் வேணும்னு செஞ்சால் தொழுக பாத்திராயிரும். அல்லது மனதில் செஞ்சான்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், 4 ரக்காத்துக்காக வேண்டி என்னது 4 பூர்த்தி செய்வார், பூர்த்தி செஞ்சுட்டு சஜாசோ செஞ்சு கொள்வார். இதுதான் எனது தஹஜ்ஜுடைய விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம், பார்த்தா நமக்கு லேசாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويصلي الضحى وأقلها. ويصلي الضحى, லுஹாவுடைய தொழுகையை அவர் தொழுவார். وأقلها, அதில் குறைந்த எண்ணிக்கை, குறைந்தபட்சம். அகல்லுஹாங்கிற தமீர் லுஹாக்கு போது, லுஹாவுடைய தொழுகையில குறைந்தபட்சம், குறைந்தபட்ச அளவு என்ன, அகல்லுஹா அதில் குறைந்தபட்ச அளவு ரக்காத்தானி 2 ரக்காத் தொழுவது. அக்மலுஹா அதில் பரிபூர்ணமானது சமானின் 8 ரக்காத் தொழுவது. நம்ம சொன்னோம் 2 ரக்காத் தொழுதா என்ன நன்மை இருக்குன்னு சொன்னோம். 2 தொழுதா அவர் மறதியாளர்கள் எழுத மாட்டார், எழுதப்பட மாட்டார். 4 ரக்காத் தொழுதா அவர் உபகாரிகள் எழுதப்படுவார். 6 ரக்காத் தொழுதுட்டார்னா அவர் வழிபடக்கூடிய காணித்தீன்கள் எழுதப்படுவார். 8 ரக்காத் தொழுதுட்டாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன எழுதப்படுவார், 8 ரக்காத் தொழுதுட்டு அவர்
ஃபாயிசீன் வெற்றியாளர்கள் எழுதப்படுவார். 10 ரக்காத் தொழுதா அன்றைய நாளில் அவருக்கு எந்த பாவமும் எழுதப்படாது. 12 ரக்காத் தொழுதுட்டாருன்னு சொன்னா அல்லாஹ்வுத்தாலா அவருக்காக வேண்டிய சொர்க்கத்தில் ஒரு வீட்டை என்ன செஞ்சான், கட்டி வச்சிடறான். இது பைஹக்கில இந்த ரிவாயத் வருது. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா ஆர்வமூட்டுவதற்காக சொல்லப்படுது. சரி, அக்ஸருஹா இஸ்னதா அஷரத்த, அப்புறம் அக்கல்லுஹா ரக்காத்தானி அக்மலுஹா, அதில் லுஹா தொழுகையில் பரிபூர்ணமானது 8 ரக்காத்து. அக்ஸருஹா அந்த லுஹா தொழுகையில் மிக அதிகம் என்பது இஸ்னா அஷரத்தை 12 ரக்காத்தாக இருக்கும். ஓ யுசல்லிமு மின்குலி ரக்காத்தேனி, ஒவ்வொரு 2 ரக்காத்திற்கும் அவர் சலாம் கொடுத்து கொள்வார். ஓ யுசல்லிமு சலாம் கொடுப்பார். மின்குல்லி ரக்காத்தேனி, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் இடையில சலாம் சொல்லி என்ன செய்வார், அடுத்த ரக்காத்தை ஆரம்பிப்பார். வக்துஹா அந்த துஹாவுடைய நேரம் என்பது மின் இர்திஃபா ஷம்ஸ் இல ஜவாலி, சூரியன் உயர்ந்ததிலிருந்து உச்சி சாயும் வரைக்கும், சூரியன் உயர்ந்ததிலிருந்து வான் உயர்ந்ததிலிருந்து அது உச்சி சாயும் வரைக்கும் அதனுடைய நேரம் பாக்கியாக இருக்கிறது. அந்த அதுக்குள்ளே நிச்சயம் லுஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளணும். சரி, அடுத்து பாருங்க. வகுல்லு நஃப்லின் முஅக்கத்தின் கல் ஈதி வல் லுஹா வல் வித்ரி வ ரவாத்திபில் ஃபராயிதி. அப்போ எல்லாமே ரவாத்திபில் ஃபராயிதி இதா ஃபாத்த நுதிப கலாஹு அபதன். சரி, இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இடையில. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு முவக்கத்தான் நஃபில்கள் நேரம் குறிக்கப்பட்ட நஃபில்கள், முவக்கத்தான் நஃபில்கள் நேரம் குறிக்கப்பட்டது, கைர முவக்கத்தில் நேரம் குறிக்கப்படாது. அப்போ நேரம் குறிக்கப்பட்ட ஒவ்வொரு நஃபில் தொழுகையும் இதே போன்ற ஈது தொழுகையாக இருக்கட்டும், லுஹாவுடைய தொழுகையா லுஹாவை போன்று, வித்திரு தொழுகை போன்று, ரபாத்திபில் ஃபராயிதி ஃபரல் தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளாக இருக்கட்டும், இதா ஃபாத்த அவைகள் தவறிவிட்டால், அதாவது இது தொழுது தவறிட்டு, லுஹா தவறிட்டு, வித்திரு தொழுது தவறிட்டு, அல்லது ரவாத்திபுல் ஃபராயில் தவறிட்டுனா நுதிப கலாஹு அபதன், அதை என்ன செய்யலாம், எப்போ வேண்டுமானாலும் அதை கலா செய்து கொள்ளலாம். நுதிப சுன்னத்தாக்கப்படும். அது கலாஹு, அதனுடைய கலா செய்வது என்பது அபதன், எப்போதுமே நிரந்தரமா கலா செய்து கொள்ள, எப்போனாலும் செய்யலாம், கலா செய்து கொள்ளலாம். அதாவது இப்போ இன்னைக்கு உள்ளதை நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு உள்ளதை எப்போனா என்ன செஞ்சுக்கலாம், அதை கலாவை செய்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னா, இதை எனக்கு விடாமல் தொழுதுட்டு வரணும்னு அர்த்தம். இதுகளை பேணுதலான முறையில் லுஹாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், வித்திரு தொழுகையாக இருக்கட்டும், ரவாத்திபுல் ஃபராயிலாக இருக்கட்டும், பேணுதலாக தொழணும். ஒயின் ஃபுஇல லி ஆரிதின், அதாவது ஒயின் ஃபுஇல செய்யப்பட்டாலும், லி ஆரிதின் இடையூறுகள், அதாவது ஆரிதுனா குறுக்கிடுவதன் காரணமாக, ஏதாவது ஒரு குறுக்கிடுதலின் காரணமாக செய்யப்பட்டால், கல் குசூஃபி, உதாரணமா சூரிய கிரணம் ஏற்படும் போது சூரிய கிரண தொழுகை தொழுவோம். ஒல் இஸ்திஸ்கா மலைக்காக மலை தொழுகை தொழுவோம். ஒ தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் நுழைஞ்சதுக்காக வேண்டி தஹியத் தொழுவோம். ஒல் இஸ்திகாரத்தி ஏதாவது தேவையை முன்னிட்டு 2 விஷயத்தில் குழப்பம் ஏற்படுது, அதில் ஒரு தனியாக தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி இஸ்திகாரா தொழுவோம். இதெல்லாம் பற்றி இன்ஷால்லா முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு அழகான முறையில். இஸ்திகாரா பற்றி இன்ஷால்லா வரும்போது தெளிவாக நாம் சொல்லுவோம். அப்போ இஸ்திகாராவை பற்றி இந்த தொழுகை, இந்த மாதிரி தொழுகைலாம் இருக்குது, லம் யுக்லா, இது கலா செய்யப்பட மாட்டாது. அப்போ இதெல்லாம் என்னது, நேரம் குறிக்கப்படாத தொழுகை, இதுக்கெல்லாம் என்னது கலா செய்யப்பட மாட்டாது. இதெல்லாம் இடையில ஏற்படக்கூடியது. உதாரணமாக சூரியக்கிரணம் ஏற்பட்டால் தொழுகிறது, மழை பெண்டி தொழுகிறது, தஹியத்துல் பள்ளிக்குள்ள போனதுக்காக தொழுகிறது, இஸ்திகாராக்காக தொழுகிறது. சரி, ஒன் நஃப்லு ஃபில் லைலி முத்தஅக்கதுன். சரி, ஒன் நஃப்லு ஃபில் லைலி முத்தஅக்கிதுன் வயின் கல்ல, இரவுலே நஃபில் தொழுவது என்பது வலியுறுத்தக்கூடியதாக, முத்தாக்குது தாக்கீதானதாக இருக்குது, வலியுறுத்தப்பட்ட விஷயமா இருக்குது. வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி, அது என்னது, வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. முத்தாக்கிதுனா அதாவது வலியுறுத்தலுக்குரியதாக இருக்கிறது. வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் இரவிலே நஃபில் தொழுவது என்பது வலியுறுத்தலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒன் நஃபுல் முத்லகு ஃபில் லைலி அஃதலு மினல் முத்லகி ஃபின் நஹாரி, பொதுவாக நஃபில் தொழுவை என்பது இரவு நேரத்தில் தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மினல் முத்லகி ஃபின் நஹாரி, பகலிலே பொதுவான நஃபில்கள் தொழுவதை விட மிகச்சிறந்ததாக இருக்கிறது இரவிலே பொதுவான நஃபில்கள் தொழுவது. அப்போ இரவுல அதிகமாக என்ன செய்யறது, நஃபில் தொழுவை தொழுவது சிறப்பிற்குரிய விஷயமாக இருக்குது. அஃதலுஹு அஸ்ஸுதுசு, அதுல மிகச் சிறந்தது என்னன்னு சொன்னா அஸ்ஸுதுசு ராபி, அதாவது 6ல் 4வது பகுதியில் தொழுவது. 6ல் 1 பிரிச்சிட்டாருன்னு சொன்னா, 6 பகுதியாக பிரிச்சிட்டாருன்னு சொன்னா, அதுல அஃதலுஹு அஸ்ஸுதுசு அர்ராபிஉ, அதாவது 4வது பகுதியில் தொழுவது. வல் ஹாமிசு, இல்லைன்னா 5வது பகுதி, இன்னும் 5வது பகுதியில் தொழுவது மிகச்சிறந்ததாக இருக்குது. இன் கசமஹு அஸ்தாசன், அதை 6 பகுதிகளாக பிரித்தால், 1 2 3 4 5 6 சொல்லி பிரிச்சு, உதாரணமா
ஒரு 9 மணிலேருந்து கணக்கு வைக்கிறாரு, இல்லை 10 மணிலேருந்து கணக்கு வைக்கிறாரு, வச்சுட்டு என்ன செய்றாரு 4 மணி வரைக்கும் பிரிக்கிறாரு, 4:30 வரைக்கும் பிரிக்கிறாரு, வக்துக்கு ஏற்ப என்ன செய்றாரு பிரிக்கிறாருன்னு சொன்னா, இப்போ இது 6 பகுதியாக பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணமாக 6 மணி நேரம் வருது, 6 மணி நேரத்தில் சில 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி ஒவ்வொரு மணி நேரமாக பிரிக்கிற, அப்போ 6 பகுதி ஆயிடுச்சு. இதில் 4வது 5வது மணி நேரத்தில் தொழுது கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்குது. பையன் கசமஹு நிஸ்ஃபைனி, அப்போ அதை 2 பகுதியாக பிரித்தால் அஃலுஹு அதில் மிகச் சிறந்தது அல் அஹீரு கடைசி பகுதி, அவ் அஸ்லாசன் அல்லது 3 பகுதியாக பிரித்திருந்தால் ஃபல் அவுசத்து நடுப்பகுதியில் தொழுவது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அப்போ 6 பகுதியாக பிரிச்சா 4வது 5வது பகுதி சிறப்பாக இருக்குது. 2 பகுதியாக பிரிக்கிறாருன்னு சொன்னால் 2வது பகுதி கடைசி பகுதி சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 3 பகுதியாக பிரித்தாருன்னா நடுவில் உள்ள பகுதி அவுசத்தான பகுதி இருக்குது, இது மிகச் சிறந்ததாக இருக்குது. இந்த அடிப்படையில் தொழுவது மிகவும் ஏற்றமானதாக மிகவும் கபூலியத்திற்குரியதாக இருக்கிறது. ஒயுக்குரஹு கியாமு குல்லில் லைலின் குல்லில் லைலி தாயிமன், ஒயுக்குரஹு மக்ரூஹாக்கப்படும் கியாமு குல்லில் லைலி எல்லா இரவுகளும் நின்று தொழுவது என்பது தாயிமன் நிரந்தரமாக எல்லா இரவுகளிலும் ஒவ்வொரு நாளும் நின்று தொழுவது என்பது, அதாவது ஒவ்வொரு நாளும் கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழுவது என்பது மக்ரூஹாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாள், அதாவது குல்லுலைனா முழு இரவும், யுக்ரஹு கியாமு குல்லில் லைலி தாயிமன் முழு இரவும் நின்று தொழுவது என்பது மக்ரூஹாக இருக்கிறது. ஃபுல்லா ஒவ்வொரு நாள் என்ன செய்றாரு முழு இரவும் நின்று தொழுகிறார், இது மக்ரூஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள தடுத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ முழு இரவும் ஒவ்வொரு நாள் என்னது முழுசா நின்று தொழுகிறது மக்ரூஹ். நம்ம சொன்னோம் ஹக்குகள் இருக்குன்னு சொல்லி. சரி, வயுந்தபு இஃப்திதாஹு தஹஜ்ஜுதி பிரகாத்தைனி ஹஃபீஃபத்தைனி, மேலும் யுந்தபு சுன்னத்தாக்கப்படும் இஃப்திதாஹு தஹஜ்ஜுதி தஹஜ்ஜுடைய தொழுகை ஆரம்பம் செய்வது பிரகாத்தைனி ஹஃபீஃபத்தைனி இலகுவான, அதாவது லேசான 2 ரக்காத்தை கொண்டு தஹஜ்ஜுடைய தொழுகை ஆரம்பம் செய்வது சுன்னத்தாக்கப்படும். அதான் நம்ம சொன்னோம் குல்யாஹில் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், முதல் ரக்காத்தில் குல்யாஹில் ஓதுறது, 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது இருக்குது. இது லேசான ஒரு சின்ன ரக்காத்தா இருக்குது, சின்ன தொழுகையா இருக்குது, சிறிதான 2 ரக்காத்தா இருக்குது. இதை கொண்டு நினைக்கிறது ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொள்றது, இது சுறுசுறுப்பை உண்டாக்கும். ஒயன்வி தஹஜ்ஜுத இந்த நௌமிஹி, இதேபோல் அவர் தூங்கும் நேரத்திலே தஹஜ்ஜுதை நியத் செய்து கொள்ள வேண்டும். நியத் வச்சுட்டு தான் படுக்கணும். தஹஜ்ஜுதை நியத் வச்சுட்டாருன்னு சொன்னா வர்ற மாதிரி சில நேரம் ஒருத்தர் தஹஜ்ஜுதை நமக்கு நியத்துக்கு கூலி இருக்கு, நியத் வச்சுட்டு படுத்துட்டாலே அவரால் உண்மையிலே எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்குரிய கூலி அல்லாஹ் என்ன செஞ்சிடான் தஹஜ்ஜத் தொழுது நன்மையை கொடுத்துட்றான். முயற்சி செய்யணும், அவர் முடியலைன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்துட்றான். அப்போ என்வி தஹஜ்ஜுதை நியத் செய்வார். இந்த நௌமிஹி அவர் தூங்கும் நேரத்திலே தஹஜ்ஜத் தொழுகையை நியத் செய்து கொண்டு தூங்குவார். வலா யஅதாது மின்ஹு இல்லா மா யும்கினுஹு தவாமு அலைஹி பிலா தரரின், வலா யஅதாது மின்ஹு இல்லா மா யும்கினுஹு தவாமு அலைஹி பிலா தரரின். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஒரு மனிதர் தஹஜ்ஜத் தொழுகிறாருன்னு சொல்லி சொன்னா அந்த தஹஜ்ஜத்தை நிலையாக தொழுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கு. அதாவது அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுமுஹா வயின் கல்ல, ரொம்ப குறைவாக இருந்தால் நிரந்தரமாக தொழுகணும். அதுவும் தஹஜ்ஜத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, நீ ஓ அப்துல்லாவே நீ என்ன செய்யாத, ஒரு நாள் தொழுது இன்னொரு நாள் தொழுகாதனை போல் ஆகிறாத, நிரந்தரமாக தொழுகக்கூடியவராக ஆகு என்பதாக சொன்னாங்க. அதனால என்ன செய்யறது, தஹஜ்ஜத்துடைய தொழுகையில சிரமம் இல்லாமல் எத்தனை ரக்காத் நமக்கு தொழ முடியுமோ அதை வழக்கமாக தொழுது கொண்டு வரும். இப்போ 4 ரக்காத்தான் முடியும்னு சொன்னால் டெய்லி 4 ரக்காத்தான் தொழுகிறது. ஒரு நாள் 8, ஒரு நாள் 4, ஒரு நாள் 2, இப்படி இல்லை. ஏன்னா ஒரு நாள் விட்டுட்டாரு, இப்படி இல்லாமல் என்ன நிரந்தரமா எவ்வளோ அவருக்கு வழக்கத்தில் முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளுது சொல்றாங்கல்ல. வலா யஅதாது மின்ஹு அவர் அந்த தொழுகையிலிருந்து பழக்கமாக்கி கொள்ள மாட்டார். இல்லா ஒன்றை தவிர, மா ஒன்றை தவிர, மா யும்கினுஹு தவாமு அலைஹி அதன் மீது அவர் எந்த ஒன்று அவருக்கு நிரந்தரமாக இருப்பது சாத்தியமாகுமோ அதன் மீது, பிலா தரரின் எந்தவித தீங்கும் இல்லாமல், அதாவது தங்கள் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இடையூறு இல்லாமல் எந்த ஒன்றின் மீது நிரந்தரமாக அவர் இருப்பது சாத்தியமாகுமோ அதை தவிர அவர் என்ன செய்ய மாட்டார், தஹஜ்ஜுடைய தொழுகையிலிருந்து வழக்கமாக்கி கொள்ள மாட்டார். வலா யஅதாது மின்ஹு தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து அவர் பழக்கமாக்க மாட்டார். இல்லா மா ஒன்றை தவிர, யும்கினுஹு தவாமு அலைஹி எதன் மீது அவர் நிரந்தரமாக இருப்பது சாத்தியமாகும், மா யும்கினுனா எந்த ஒன்று சாத்தியமாகுமோ அவருக்கு, அத்தவாமு அலைஹி அதன் மீது நிரந்தரமாக இருப்பது என்பது சாத்தியமாகுமோ அதை தவிர, அதாவது பிலா தரரின் தங்கடம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எதை நிரந்தரமாக செய்ய முடியுமோ
அந்த விஷயத்தை அந்த அளவை தவிர அவர் என்ன வழக்கமாக்கி கொள்ள மாட்டார். அதை நம்ம சொன்னோம்ல, எவ்வளவு முடியுமோ அதை வழக்கமா சொல்லிட்டு வரணும். ஏன்னா என்ன விட்டு விட்டு தொழுதுங்கிறது மக்ரூவுடைய நிலையிலே வருது. இசல்லிம மின்குலி ரக்காத்தேனி, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மத்தியிலேயும் அவர் சலாம் கொடுத்துக் கொள்வார். ஃபைன் ஜமா ரக்காத்தின் பி தஸ்லீமத்தின், ஒரே சலாமை கொண்டு எல்லா ரக்காத்தையும் ஒன்று சேர்த்தால், அவ் தத்தவ்வா பி ரக்காத்தின், அல்லது ஒரே ஒரு ரக்காத்தை கொண்டு அவர் நஃபிலா சுன்னத்தாக அவர் தொழுதால் ஜாஸ், அதுவும் ஜாயிஸ் ஆகிவிடும். அப்ப என்ன செய்றாரு, எல்லா ரக்காத்தையும் கொண்டு என்ன செய்றாரு, ஒரே சலாமை கொண்டு முடிச்சாலும் கூடிரும், அல்லது ஒரே ஒரு ரக்காத்தை கொண்டு நஃபிலா தொழுதாருன்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் ஜாயிஸ் ஆகிடும். ரெண்டுமே சாத்தியம். வலஹு தஷஹுது ஃபீ குல்லி ரக்காத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்காத்திலேயும் அவர் தஷஹுது ஓதுறது. அவ் சலாசின், அல்லது ஒவ்வொரு 3 ரக்காத்திலையும் தஷஹுது ஓதிக்கொள்றது. அவ் அர்பாயின், அல்லது ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு இடையிலே என்ன செய்யறது, தஷஹுதை ஓதிக்கொள்வது அவருக்கு கூடும். வயின் கசுரத் தஷஹுதாத், அதாவது இதனால தஷஹுத் அதிகமானாலும் பரவாயில்லை. இப்போ தான் 2க்கு இடையில ஓதும் போது அதிகம் 4000, அல்லது 3க்கு இடையில 3 இப்படி 4க்கு 2 3 இப்படி அதிகமாக, அதில் வயின் கசுரத்தி தஷஹுதாத், தஷஹுதாத்துகள் அதிகமானாலும் பரவாயில்லை. வலஹு, அதே போல் அவனுக்கு யக்தஸில் அலா தஷஹுதின் வாஹிதின் ஃபில் அஹீரத்தி, கடைசியில் மட்டும் ஒரே தஷஹுதின் மீது சுருக்கிக் கொள்வதும் அவருக்கு ஜாயிஸ் ஆகும். அப்போ ஒரே தஷஹுதை மட்டும் ஓதுறாரு. உதாரணமாக 8 ரக்காத்துல 8வது ரக்காத்துல மட்டும் தஷஹுத் ஓதுறாரு. அதுவும் 6 ரக்காத்துல 6வது ரக்காத்துல தஷஹுத் ஓதி முடிச்சு கொள்றாரு. அப்போ அவருக்கு கடைசியில ஒரே தஷஹுதின் மீது சுருக்குவதும் அவருக்கு என்னது ஜாயிஸ் ஆகும், அவருக்கு கூடும். சரி. வலா யஜூசு ஃபீ குல்லி ரக்காத்தின், அதனால நினைச்சக்கூடாது ஒவ்வொரு ரக்காத்திலையும் தஷஹுத் ஓதுவது ஜாயிஸ் ஆகாது. 2 ரக்காத்துல 3 ரக்காத்துல 4 ரக்காத்துக்கு இடையில ஓதுனா பிரச்சனை இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு ரக்காத்திலையும் உட்கார்ந்து தஷஹுத் ஓதுவார்னு சொன்னா அது கூடாது. வலா யஜூசு ஃபீ குல்லி ரக்காத்தின், ஒவ்வொரு ரக்காத்திலையும் தஷஹுத் ஓதுவது ஜாயிஸ் ஆகாது. வைதா நவா அததன், சரி இது முடிஞ்சிச்சு. வைதா நவா அததன், ஒரு எண்ணிக்கையை நியத் வைத்தார். ஃபலஹு ஜியாதத்து வன் நக்சு, அவர் என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளவும் செய்யலாம், குறைத்துக் கொள்ளவும் செய்யலாம். ஆனால் பிஷர்த்தி ஐ யுகையிர நீயத்த கபலஹுமா, பிஷர்த்தி ஒரு நிபந்தனையை கொண்டு ஐ யுகையிர நீயத்தை மாற்றுவது என்பது கபலஹுமா, அந்த குறைப்பதோ கூட்டுவதோ, ஹுமாங்கிறது அந்த நக்சு ஜியாதத்துக்கு போதும், குறைத்தல் கூட்டுவதற்கு முன்பாக அவர் நியத்தை மாற்ற வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4 தொழுகை நியத்து வச்சு செய்யறாரு. 4வது ரக்காத்து வரும்போதே என்ன செய்யணும், அவர் 6 தொழுகை நியத்து வச்சிடணும். அப்போ 4க்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், கூட்டுறதுக்கு முன்னாடி வச்சிடணும். குறைக்கிறாரு, 6 ரக்காத்து தொழுறாரு. இப்போ அவர் என்ன 4ல் முடிச்சுக்கலாம்னு சொன்னா அவர் 3 முடியும் போதே என்ன செய்யணும், 4ல் முடிக்க போறங்க நியத்தை கொண்டு வந்தார். அதுதான் சொல்றாங்க. அப்போ அவருக்கு நாடினால் எண்ணிக்கையில் அவர் என்ன செய்யணும், அவர் நியத்தை வச்சுட்டார் எண்ணிக்கையை, அவர் கூட்டுவதும் குறைப்பதும் அவருக்கு ஜாயிஸ் ஆகும். ஆனால் அந்த 2க்கு முன்னால், கூட்டுதல் குறைப்பதற்கு முன்னால் நியத்தை என்ன செய்யணும், அவர் மாற்ற வேண்டும் என்பது நிபந்தனையிடப்படுகிறது. மாற்றுவது என்பது நிபந்தனை கொண்ட அடிப்படையில் அவருக்கு கூட்டுவது குறைப்பது கூடும். அப்போ ஃபலஹு அஸ்ஸியாதத்து வன் நக்சு, அவருக்கு அதிகப்படுத்துதல் குறைத்தல் ரெண்டும் ஜாயிஸ் ஆகும். பிஷர்த்தி, ஒரு நிபந்தனையை கொண்டு யுகையிர நியத்த கபலஹுமா, அந்த 2க்கும் மத்தியில நியத்தை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் மூலம் அவர் ரக்காத்துகளை கூட்டுவது குறைப்பது அவருக்கு ஜாயிஸ் ஆகும். ஃபலவ் நவா அர்பான், 4 ரக்காத்தை அவர் நியத் செய்தால், ஃபஸல்லம மின் ரக்காத்தேனி, 2 ரக்காத்திலே அவர் சலாம் கொடுத்து விட்டால், பினியத்தின் நக்சி, குறைக்க போகிறேன், குறைத்துக் கொள்கிறேன் என்ற நியத்தை கொண்டு 2 ரக்காத்திலே அவர் சலாம் கொடுத்துட்டாருன்னா ஜாயிஸ் ஆயிரும். அவ் பிலா நியத்தின் அம்தன், அது ஜாயிஸ், நக்ஸு வந்து நியத்து வச்சுட்டாரு, கூடிரும், சரி அவருக்கு ஓகே. ஆனா நியத்தே இல்லாம வேணும்னே என்ன செஞ்சாரு, சலாம் கொடுத்தார். 4ம் சொல்லி கெட்டுட்டு வேற எந்த நியத்தும் வைக்காம, குறைக்கிற நியத்து எதுவுமே செய்யாம 2வது ரக்காத்துல வேணுமே சலாம் கொடுத்தாருன்னா அப்போ தொழுகை என்ன ஆயிரும், பாத்தில் ஆகிவிடும். பிலா நியத்தின் அம்தன், வேணுமென்றே நியத் இல்லாமல் அவர் தொழுகையை முடித்தால், குறைத்து விட்டால் பத்தலத், தொழுகை பாத்திலாகிவிடும். அவு சஹுவன், அல்லது மறதியினால செய்யறாரு, மறந்துட்டாரு, 4 தான் செஞ்சாரு, 2லே மறந்து போய் சலாம் கொடுத்துட்டாரு. இப்ப அத்தம்ம அர்பான், உடனே 4வது பூர்த்தி செய்வாரு. சஜிதலி சஹ்வி, சஜா சஹுக்காக வேண்டி, மறதிக்காக வேண்டி அவர் சஜா சஹு செய்து கொள்வார். அப்ப இதுதான் அவனுடைய நிலையா இருக்கு. ஒண்ணு கூட்டல் குறைக்கிறதுனா அந்த நியத்து வச்சுட்டாரு, எண்ணிக்கையை குறைக்கணும்னா அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டலும் குறைக்கணும். சரி, அதே மாதிரி 4 நியத்து வச்சு 2 தொழுதாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாயிஸ் ஆயிரும். ஒரு நியத்து வச்சு குறைக்கணுங்கிற நியத்தை வச்சு சலாம் கொடுத்தாரு, போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் அவர் நியத்து இல்லாமல் வேணும்னே 4 வச்சுட்டு 2ல் சலாம் கொடுத்தாருன்னா தொழுகை பாத்திலாயிரும். மறந்து செஞ்சுட்டாருன்னா 4வது பூர்த்தி செஞ்சு சஜா சஹு செய்து கொள்வார். அப்போ இங்கே என்ன செஞ்ச, தஹஜ்ஜுடைய விஷயத்தையும் லுஹாவுடைய விஷயத்தையும் தெளிவாக பார்த்தோம்.
எந்த நேரத்தில் தொழுவது மிகச் சிறந்தது என்பதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி நஃபிலே முவக்கத்தை பற்றி கலா செய்கிற விஷயம் அதையும் பார்த்தோம். இந்த மாதிரி தொழுகையில கலா செய்கிறது எப்போனாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் இடையில ஏற்படக்கூடிய ஒரு சில தடங்களினால காரணிகளால் ஏற்படக்கூடிய உதாரணமாக இந்த கசூஃப் குசூஃபுடைய தொழுகை, இஸ்திஸ்கா தொழுகை, தஹஜத்துடைய தொழுகை, தஹியத்துடைய தொழுகை, இஸ்திகாரா தொழுகை, இது போன்ற இடையில ஏற்படக்கூடியதுக்கு குறுக்கீடுகளின் காரணமாக ஏற்படுது. யார் இதுனா குறுக்கீடுகளின் காரணமாக ஏற்படக்கூடிய தொழுகைக்கு அவர் என்ன செய்ய தேவையில்ல, கலா செய்யணுங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இரவு தொழுகைங்கிறது பகலை விட இரவுல தொழுகை தான் சிறந்ததாக, அதாவது பகல் தொழுகையை விட நஃபில்கள் பகலில் தொழுகிறதை விட இரவுல தொழுகை ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இரவை வந்து 6ஆ பிரிச்சார்னா 4-5ல் தொழுகிறது சிறந்தது. இந்த மாதிரி 2ஆ பிரிச்சார்னா 2வது பகுதியில் தொழுகிறது சிறந்தது. 3ஆ பிரிச்சார் நடுப்பகுதியில் தொழுகிறது சிறந்தது. அதே மாதிரி நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக நின்று தொழுகிறது மக்ரூஹா இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் தூங்கும்போது என்ன செய்யணும், அவர் நியத்து வச்சுட்டு படுக்கணும். ஆரம்பிக்கும் போது தஹஜ்ஜத்தை சிறிய ரக்காத்துக்கு கொண்டு ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி என்ன செய்யறது, பழக்கமாக்குறதுங்கிறது எவ்வளோ டெய்லி அவரால் முடியுமோ அதை நிரந்தரமாக என்ன செய்யணும், தொழுது வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் நினைச்சா 2 ரக்காத்துக்கு இடையில சலாம் கொடுத்து கொள்ளலாம். ஒரே அதாவது 2 ரக்காத்துக்கு இடையில சலாம் கொடுத்து கொள்ளலாம். ஒரே சலாத்தை கொண்டு இல்லைன்னு தொழு நினைச்சாலும் தொழுது கொள்ளலாம். ஒரு ரக்காத்து மட்டும் தொழுது சலாம் கொடுக்க நினைச்சாலும் செய்து கொள்ளலாம். சரி, அதே மாதிரி என்னது, அவர் தஷஹுது வந்து 2 ரக்காத்துக்கு பிறகு 3 ரக்காத்துக்கு பிறகு இல்லை 4 ரக்காத்துக்கு பிறகு ஓதிக்கொள்ளலாம். அதிகமாக அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரே தஷஹுதில் முடிக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ரக்காத்துலையும் தஷஹுதுங்கிறது ஜாயிஸ் கிடையாது. ஒவ்வொரு ரக்காத்துலையும் தஷஹுத் என்பது கூடாது. சரி, அதே மாதிரி என்ன செய்றாரு, கூட்டுறவு குறைக்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். தஹஜ்ஜத் சம்பந்தமாகவும் அதே மாதிரி இது லுஹா சம்பந்தமாகவும் தெளிவாக நம்மிடம் சொல்லப்பட்டது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் தஹியத்துல் மஸ்ஜித் சம்பந்தமாக பேசப்படும். அல்லாஹ் தஆலா நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அவனுடைய பொருத்தத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.